நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்காந்த் பேசுகிறேன். இன்றைக்கி ஜாதகத்தில் பாவகர்த்தாரி சுபகர்த்தாரி அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம், ஒரு 10 நிமிஷம். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ராகு தசை நடக்குது. எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, ராகு இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ராகு இருக்காரு. இப்போ ராகு இருக்கும்போது உங்களுக்கு ராகு தசை நடக்குது. ராகு தசை நடக்கும்போது இந்த இடத்துல குரு இந்த இடத்துலையும், இந்த இடத்துல சுக்கிரன், இது ரெண்டும் இருந்தால் இந்த தசை நடக்கும்போது உங்களுக்கு இந்த ராகு சுப பலன்களை செய்வார். அதுபோக இந்த லக்னத்துக்கு ராகு எப்படிப்பட்டவர், இந்த ராகு உட்கார்ந்த வீடு, இந்த வீடு செவ்வாய் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சு மற்ற பலன்கள் வரும். ஆனால் பொதுவாக பாவகர்த்தாரி சுபகர்த்தாரி அந்த விளக்கம் மட்டும் இன்னைக்கு சொல்கிறோம். இந்த இடத்துல குரு ஒரு சுபர், இந்த இடத்துல ஒரு சுக்கிரன் ஒரு சுபர், இடையில ராகு இங்கே நின்னால் இது சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாவகர்த்தாரி. பாவகர்த்தாரிக்கு ஒரு விளக்கம். இதே இடத்துல குரு இருக்காரு, இங்க குரு இருக்காருன்னு, இந்த இடத்துல ராகு இருக்காரு, இந்த இடத்துல சனி இருக்காரு அல்லது செவ்வாய் இருக்காரு. இந்த ஜாதகத்துக்கு யார் எந்த லக்னமா இருந்தாலும் வச்சுக்கோங்க, குரு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல. அப்ப இந்த குரு உங்க ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்காருன்னா ஒரு சைடு செவ்வாய், இந்த சைடு ராகு, அதாவது மீனத்துல ராகு ரிஷபத்துல செவ்வாய், இப்படி இருக்கும்போது இந்த குரு தசை அவங்களுக்கு பலன்களை குறைக்கும். இதுக்கு பேர் பாவகர்த்தாரி யோகம் அப்படின்னு அர்த்தம். இது இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. அது போக இந்த குரு அது யோகம் தருது அப்படின்னு சொன்னால், இந்த குரு வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால், உதாரணமாக இந்த வீடு கொடுத்த செவ்வாய் இங்கே இருக்காருன்னு வைங்க, சாரி செவ்வாய் தான் அங்கே இருக்க, இந்த வீடு கொடுத்த செவ்வாய் இங்கே இருக்காருன்னு வைங்க, இதன் வீட்டின் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு சந்திரன் இங்கே இருக்காரு, அதாவது விருச்சிகத்தில் இந்த வீடு விட்ட சந்திரன் இங்கே இருக்காருன்னு வைங்க. இது ரெண்டு பாவகர்த்தாரி, இங்கே குரு இருக்காரு, சந்திரன் இந்த செவ்வாயை பார்க்குறாருன்னு வைங்க. இந்த வீடு விட்ட செவ்வாய், இந்த வீடு கொடுத்த செவ்வாயை இந்த சந்திரன் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன ஆகும், சந்திரன் ஒரு வளர்விரை சந்திரன், பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய சந்திரனாக இருக்கு. இந்த சுப சந்திரன் இந்த செவ்வாயை பார்த்தால் இந்த பாவகர்த்தாரி தோஷத்தை குறைக்கும், நன்மையை செய்யும். ஆனாலும் இந்த ராகு செவ்வாய் இந்த இடத்துல பலன் குறையும். இப்போ நம்ம பார்க்கறது சுபகர்த்தாரி பாவகர்த்தாரி ரெண்டு கிரகங்கள் இருக்கும்போது ஒரு தசையில் பலனை குறைக்கும், பாதிக்காது. அதுக்காக சுத்தமாக பாவகர்த்தாரி ஆயிடுச்சு ஜாதகம் அந்த தசை குரு தசை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடம் குரு நல்லா இந்த குரு இங்கே இருக்கிறவர் ரெண்டு சைடு ராகும் செவ்வாயும் இருந்து பாவகர்த்தாரி தோஷம் வாங்கி இந்த வீட்டின் அதிபதியான நல்லா இருந்தால், சந்திரனால் பார்க்கப்படும் போது அந்த பலன்கள் கெடுக்காது, குறைக்கும். இந்த பாவகர்த்தாரி தோஷம் மட்டும் கொஞ்சம் குறைக்கும், ஆனால் பலன் கண்டிப்பாக இருக்கும். இது மேலும் மோசமாகணும்னா அதுக்கு பலன் இந்த செவ்வாயோட சனி சேர்ந்துட்டாருன்னு வைங்க,
இது பாவக்கர்த்தாரி தோஷம் சொல்லியாச்சு. மேலும் இது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சனி, இந்த சனி இருந்துட்டா மேலும் பாவக்கர்த்தாரி அதிகமாகும். அந்த தசை அவங்களுக்கு சிறப்பு வராது. இதுதான் பாவக்கர்த்தாரி சுபகர்த்தாரி யோகம். இது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு இடத்துல குரு இங்கே கூட இருக்கலாம், இந்த இடத்துல ரெண்டு பக்கம் பாவகரம் இருந்தால் பாவக்கர்த்தாரி தோஷம், சுபகரம் இருந்தால் சுபகர்த்தாரி தோஷம். இதுதான் சுருக்கமான விளக்கம். அதில் கிரக பார்வைகள், அந்த தசைகள், அந்த லக்ன பலன் அதெல்லாம் வச்சு தான் அந்த ஒரு பலனை எடுக்கணும். எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சொல்லலாம். இப்போ பாவக்கர்த்தாரி சுபகர்த்தாரி இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு சரி பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும், அல்லது உரையாடணும் அப்படின்னாலும், அல்லது ஜாதக பலன் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அந்த நம்பர் என்னுடைய நம்பருக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி பலன் அடையலாம். கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, அதாவது ஒரு ஆலோசனை தான். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் அல்லது எனக்கு தெரிஞ்சது இது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், பேசலாம். அது போக ஜாதக பலன்கள், திருமண பொருத்தம், ஜாதகம், என்னுடைய ஜாதக பலன் என்ன, என் ஜாதகத்தை பற்றி நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. ஜாதகம் பார்க்கணுன்னாலும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, விரிவாக ஜாதக பலனை சொல்லலாம். நன்றி, வணக்கம். தமிழர் ஜோதிடம்.